Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வல்லாரைக்கீரை சாலட் தான் பார்க்க போறோம். இந்த வல்லாரைக்கீரை சாலட்டை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது குழந்தைகளோட ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த வல்லாரைக்கீரை சாலட் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல வல்லாரைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன், அதை க்ளீன் பண்ணிக்கலாம். வெறும் கீரையை மட்டும் எடுத்துட்டு காம்பு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா கீரையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாம இந்த சாலட்க்கு வெறும் கீரையை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கீரையை மட்டும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப எல்லா கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா கழுவியாச்சு. 2ல இருந்து 3 தடவை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கங்க. இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரையை ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணணும். இந்த அளவுக்கு பொடி பொடியா நல்லா பொறுமையா கட் பண்ணி எடுத்துக்கங்க. வல்லாரைக்கீரையை நம்ம பச்சையா சாப்பிடும்போது ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது. இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப கீரை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப தக்காளி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் பொடி பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சின்ன வெங்காயத்தையும் எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப வெங்காயம் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பொடி பொடியா கட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் ஆட் பண்ணிக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா இது மாதிரி கைகளாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும், அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.